நெல் முளைச்சி போய் கிடக்குது. ஒழுங்கான நெல் வந்து எடை போடலன்னா அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் ஒழுங்கான நடவடிக்கை காட்டுக்கணும். எல்லாமே போடாமல் முடியுது. வியாபாரிகள் மட்டுமே இருக்கிறாங்க. இருக்கிற சிட்டாடங்கள் எதுவுமே சரி வராமல் தர மாட்டாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு பயங்கரமான பாதிப்பு. நெல் முளைத்து இந்த வெள்ளம் வந்தது. இந்த பேரடை உள்ள கிராமம் இது. இந்த காரணப்பட்டு என்றாலே காரணப்பட்டு பஞ்சாயத்து வந்து முழுமையாக பயனடை. இந்த பக்கம் மலட்டாறு, இந்த பக்கம் பாகூர் ஏரி தண்ணீர், பொன்னையாறு தண்ணி கொண்டு உடச்சி வந்து ஜங்ஷன் ஆகிற இடம் இது. முக்கடல் சங்கமம் போல் இந்த கிராமம். இந்த கிராமத்தில் யாருமே வந்து எப்போ வந்தாலும் ஒரு பேரடை கிராமமாக இருக்கும். போன போகம் நாங்கள் பேரடையில் இழந்தோமாக்கிட்டு இந்த போகமும் இவ்வளோ நெல் கொட்டி எந்த விவசாயியும் பாதிக்கப்படுறமாக்கிட்டு விவசாய முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இது யாருக்குறைய ஒரு 45 ஆண்டுக்கு பிறகு ஒரு டிஎன்சி வந்தது. வந்தாலும் இது பயனற்றது ஒரு டிஎன்சியாக இருக்குதுங்க. தென்னம்பாக்கம் பஞ்சாயத்து, இந்த காரணப்பட்டு பஞ்சாயத்தில் இந்த நெல் கொள்முதல் வந்து ஒரு 1.5 வருஷ காலம் ஆகிறது. ஏற்கனவே வந்து நாங்கள் கலையூரில் நெல் போட்டுருந்தோம். அங்கே இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. டைம் சொன்னால் கரெக்டாக நேரத்தில் போட்டுருவாங்க. இது நமக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஒரு நெல் விவசாயிகள் வந்து கொட்டினாங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 நாள் 25 நாள் ஆக்குறாங்க. அதுவே நெல் முளைஞ்சி வேற போகுது. ரொம்ப மன உடைச்சலாக வேறு இருக்குது. அதேமாரி இந்த வருஷம் இந்த வாட்டி ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க. மூட்டைக்கு எல்லா ஊரோட இங்கே காரணப்பட்டு தான் வந்து ஒரு மூட்டைக்கு 53 ரூபா வாங்குறாங்க. நீ கொடுக்கலன்னா அவன் நெல்லையே போட மாட்டேன்னு இது பண்ணுறாங்க. இங்கே வந்து அதிகாரிங்க வந்து சரியாக இது பார்க்க மாட்டுறாங்க. அதுக்கான அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.